ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பென்சில் குச்சி சேனல். இப்போ சாட்டர்டே சண்டே அப்படின்னா நம்ம ஃப்ரீயாகவே வெந்துருச்சு நம்ம காலை வேலையில் ஆரம்பிக்கலாம். ஆனால் மண்டே டு ஃப்ரைடே வந்து கம்பல்சரி நம்ம கொஞ்சம் ஏர்லியராக எந்திரிக்கணும். கொஞ்சம் பரபரப்பாக தான் நம்ம வேலைகள் போகும். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரீ பிளான்டாக ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா காலை வேலைகளை வந்து கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன சாப்பாடு செய்ய போகிறோமோ அதை வந்து நம்ம முதல்ல வந்து நைட்டே யோசித்து வச்சுக்கணும். என்ன குழம்பு வைக்க போகிறோம் அப்படிங்கிறது அதுக்கு தகுந்தாப்படி நம்ம வந்து எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அரிசி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு வேளைக்கா 2 வேளைக்கா அதை அளந்து எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் சாம்பார் வைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இப்போ சாம்பாருமே பருப்புமே எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நான் வச்சுட்டேன். இப்போ இதுக்கு கண்டிப்பாக புளி வைப்போம். ஸோ புளியுமே எடுத்து வச்சுக்கலாம். ஏன் இதெல்லாம் காலையில் எடுத்து வைக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காலையில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டப்பாவையும் நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கங்களாட்டியும் அதுக்கே நமக்கு டைம் கூட ஆகும். அதுக்காக தான் இப்போ என்ன குழம்பு வைக்க போகிறோமோ அதுக்குண்டான காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு டப்பாவில் வச்சுட்டோம், ஒரு பெரிய தட்டில் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே, ஏன்னா வெங்காயம் எடுக்கிறதுக்கு ஒரு தடவை ஆகும், காயை எடுக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒவ்வொரு தடவையும் போயிட்டு வருவோம், பால் எடுக்கிறதுக்கு ஒரு தடவை போவோம், தக்காளி எடுக்கிறதுக்கு ஒரு தடவை போவோம், கடைசியில் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுக்கிறதுக்காக ஒரு தடவை போவோம். ஸோ இது வந்து ரொம்பவே டைம் கன்சியூமிங் ஆகும். அதனால் இதை எல்லாத்தையுமே நம்ம ஒரே இடத்துல வச்சுட்டோம் அசம்பிள் பண்ணி அப்படின்னா காலையில் எந்திரிச்சோட்டி அந்த கூடை எடுத்தாவே போதும். நமக்கு வந்து எல்லாமே வந்து இருக்கும். நம்ம சும்மா ஃப்ரிட்ஜுக்கு நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இந்த அரிசி, இந்த தண்ணி இதெல்லாத்தையுமே நம்ம கவுண்டர் டாப்புக்கிட்ட வச்சுக்கலாம். இந்த காய்கறி இதெல்லாம் நம்ம எந்த இடத்துல கட் பண்ணுவோமோ அந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம காலையில் டிஃபனும் சேர்த்து செய்கிறோம் அப்படின்னா அதுக்குண்டான திங்ஸு எல்லாத்தையுமே நம்ம இது கூடயே சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளோட யூனிஃபார்மு, என்னோடய பிள்ளைகளோட யூனிஃபார்மை நான் எடுத்து வச்சிடுறேன். காலையில் பார்த்தீங்கன்னா பெல்ட்டை காணோம் அல்லது ரிப்பனை காணோம், என்னோடய பெல்ட்டு உன்னோட பெல்ட்டுன்னு இது மாதிரி நிறைய வாக்குவாதம் எங்கள் வீட்டில் நடக்கும். அதனால் முன்னாடியே வந்து நம்ம கரெக்டாக அவங்க 2 பேர்த்துக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் அவங்களுக்குமே டென்ஷன் இல்லாமல் கிளம்புவாங்க. அது 2 குழந்தைங்க இருக்க வீட்டில் 3 குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா தனித்தனியாக அவங்களோடதை எடுத்து வச்சுட்டா பெட்டர். இல்லாட்டி என்னோட ஷர்ட்டு உன்னோட ஷர்ட்டு அப்படிங்கிறது வரும். அந்த நேரத்தில் நம்ம வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தனித்தனியாக அவங்களுக்கு 2மே பாக்ஸ் போட்டு வச்சுட்டா இன்னுமே பெட்டராக இருக்கும். இப்போ வீட்டில் அயர்ன் பண்ணுறாங்களா இருந்தால் முத நாளே அதையுமே அயர்ன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் நம்ம வெளியில் கொடுக்குறவங்களா இருந்தால் அயர்ன் பண்ணுறதுக்கு வாங்க மறந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் காலையில் யோசித்துக்கிட்டு அதுக்குமே போய் வாங்கிக்கிட்டு இருப்போம். அதுவும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக முன்னாடியே வந்து நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா இதனால் நமக்கு பாதி டென்ஷன் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஈவன் நம்மளால் கொஞ்சம் உடம்பு சரியில்லை லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா கூட நம்மளால் ஈஸியாக காலையில் மேனேஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட புக்ஸை வந்து நம்ம முத நாளே எடுத்து வைக்கிறதுக்கு ஞாபகப்படுத்திடலாம். எக்ஸாம்பிளுக்கு ஹிந்தி, ட்ராயிங் புக்கு, ஜிகே புக்கு இதெல்லாம் வந்து ரெகுலராக பீரியட்ஸ் இருக்காது. அதனால் எடுத்து வச்சுட்டு போவாங்க. ஸோ நம்ம ஒரு தடவை அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்ம அவங்களோட டைம் டேபிளை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். இதோடு சேர்ந்து பேனாக்கு இங்க் ஊற்றுறது, பென்சில், ரப்பர், எரேசர், ஷார்ப்னர், அதுக்கப்புறம் டைரி இதெல்லாம் இருக்கான்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ண சொல்லிடணும். இப்போ இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாலும் பாத்திரம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து முத நாளே வந்து சிங்கில் இருக்க எல்லா பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க. அவங்களுக்கு வந்து நோ ப்ராப்ளம். சப்போஸ் நம்ம வேலைக்கே போயிட்டு லேட் ஆகுது, இல்லை நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை வந்து விளக்காமல் வச்சுட்டோம் அப்படின்னா, இல்லை உடம்பு சரியில்லாத நாட்கள் அப்படின்னு இருக்கும், அந்த டயத்துலலாம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் தேவையான பாத்திரத்தை மட்டுமாவது நம்ம முத நாளே வாஷ் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி மேலே வச்சுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் பாத்திரம் எடுக்கிறப்ப நமக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான். சப்போஸ் நம்ம சமைக்க வேண்டியதுக்கு அது மாதிரி காலையில் எழுந்திரிச்சு டீ போட இல்லை காஃபி போட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ நான் வந்து கரெக்டாக மாதம் மளிகை ஜாமான் வாங்க மாட்டேன். எப்பப்போ தீருதோ அப்பப்போ என்னென்ன பொருள் தீருதோ அதை வந்து நோட் பண்ணிவிட்டு போய் அதை தான் நான் வாங்குவேன். இப்போ எனக்கு சாம்பார் பொடியெல்லாம் தீர்ந்துருச்சு. அதனால் இப்போக்கி நான் சின்ன பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். இதையுமே வந்து நம்ம முத நாள் நைட்டே பார்க்கல அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சிட்டு நம்ம எல்லாமே செஞ்சு வச்சுருப்போம். இந்த ஒரு சாம்பார் பொடிக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்து எப்படியும் 10 மினிட்ஸ் ஆயிரும். ஸோ நம்ம இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம முன்னாடியே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டாச்சும் நம்ம வச்சிடணும்.
இப்போ நம்ம காலையில் சமைக்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சதுனால எனக்கு வந்து ஈஸியாக காலையில் எழுந்திரிச்சோட்டி இதை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சுருவேன். இப்போ 2 பர்னரோ 3 பர்னரோ எதையுமே நம்ம ஃப்ரீயாக இருக்க விடக்கூடாதுங்க. 1 பை 1 அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இன்னுமே ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும். இப்போ இது மாதிரி நம்ம ரெடியாக எடுத்து வச்சிடோன்னா அதிகபட்சம் 1 மணி நேரம் அவ்வளோதாங்க. அந்த நேரத்தில் வேலையை முடிச்சிடலாம். இது மாதிரி டிப்ஸு வேறு ஏதாச்சும் இருந்தால் கீழே ஷேர் பண்ணுங்கள். நானும் வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு செடி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை தான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பார்சல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஈவன் இதுக்கு முன்னாடி ரொம்ப குட்டி செடியெல்லாம் ஆர்டர் பண்ணலை. மேக்ஸிமம் பெருசாக வரும். பார்சலே சின்னதாக இருந்துச்சு. ஆனால் செடி பார்க்க அதை விட சின்னதாக இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அதோட மண் கூட கொஞ்சமாக தான் கொட்டி அனுப்பியிருப்பாங்க போல இருக்குது. வாங்கினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு தான். இதில் ஆல்ரெடி நான் ஒரு செடி வச்சுருக்கோம். அது வச்சு 2 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. ஆனால் இன்னும் வந்து காய் கொடுக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் அந்த ஃப்ளஷும் ஸ்கின்னும் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்கும். செடியை ஓப்பன் பண்ணுறப்பே 2-3 டைம்ஸ் வந்து முள் குத்திருச்சு. கேர்ஃபுல்லாக பண்ணியிருந்துருக்கணும். இப்போ என்னென்ன டைப்பு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பிங்க் கலரில் ஸ்கின் இருக்கும். அதுக்கப்புறம் அதோடய ஃப்ளஷ் வந்து ஒயிட்டு. அதுக்கப்புறம் பிங்க்கு ஸ்கின்னு, பிங்க்கு ஃப்ளஷ்ஷு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேப்பரை காணோம். ஓகே, பேப்பர் கட் ஆகிருக்கு. பார்சல் ஓப்பன் பண்ணுறப்ப கட் பண்ணிட்டேன் போல் இருக்குது. இப்போ அதை நான் போய் தேடி எடுத்துகிட்டு வர்றேன். ஒரு வழியாக பேப்பரை வந்து கண்டுபிடிச்சி எடுத்தாச்சுங்க. மாற்றி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது வந்து எல்லோ ஸ்கின்னு, ஒயிட் கலரில் ஃப்ளஷ்ஷு. இதோட ஹைட் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் பார்த்தா 1 அடி அப்படி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த செடியை வெளியில் அப்படியே வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு. நிறைய வளர்ந்துருச்சு பாருங்களேன். இந்த அடுத்த லேயர் வளர்ந்துருச்சு. இது வந்து தண்ணி வந்து ரெகுலராக ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இது காய விட்டு ஊற்றினா போதும். இப்போ இந்த 3ஐயுமே நம்ம வேறு வேறு தொட்டியில் மாற்றிடலாம். ஒரே தொட்டியில் நான் வைக்கலை. சின்ன தொட்டியில் தான் வைக்க போகிறேன். கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம பெரிய தொட்டியில் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து செம்மண்ணும் அதுக்கப்புறம் ஆற்று மண்ணும் இருக்கும்ல, அதை தான் கலந்து வச்சுருக்கேன். அந்த மண்ணை தான் எடுத்து போட போகிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா அந்த மேலே நம்ம மண் போட்டிருக்க மேலே காஞ்சி இருந்தால் மட்டுமே நம்ம தண்ணி ஊற்றணும். நம்ம ரெகுலராக தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. இந்த செடியை வந்து நம்ம வெயில் வந்து நல்லா படும்ல, அந்த இடத்துல எடுத்து வைக்கணும். ஐடென்டிஃபிகேஷனுக்காக அந்த 3 லேபிளையுமே நான் அதே பாட்லேயே வந்து ஒட்ட போகிறேன். எனக்கு 2 லேபிள் தான் இருந்துச்சு. மீதி இருக்க லேபிளில் வந்து அந்த கிழிஞ்ச லேபிளை வந்து காண போட்டேன். அதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஓகேங்க, முன்னாடி சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அப்புறம் நம்ம சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.